வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி தான் என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படின்றத நிறைய இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ என்ட்ரியை எடுக்கிறதுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா? எங்கே எடுக்கிறது, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் என்ட்ரியை நீங்கள் எங்கே எடுக்கலாம்னா ஓகே, இந்த இடம் ஓகே, அப்படியே போனீங்கன்னா ஓகே, கண்ட்ரோல் எஸ். ஸோ நீங்கள் எப்போவுமே மார்க்கெட்டை உள்ளே வந்தோன்னா முன்னாடியே ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ எந்த மார்க்கெட்டு எந்த லெவலில் போயிட்டு இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தோன்னே என்னடா ஆகுது அப்படின்னு தெரியும். ஓகே, இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில் வரீங்க. ஓகே, இதுதான் இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த இடத்த ஓகே ஹைலைட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு கேண்டலை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு திரும்பி இங்கே வரும்போது இங்கே எடுக்க சொல்லியிருக்கோம். இதுதான் என்ட்ரி. உங்களுக்கு நான் எங்கெங்கன்னு சொல்லிட்டு என்ட்ரியை நான் டாட் வச்சு காட்டுறேன். ஓகே, இந்த கேண்டில் போயிட்டு திரும்ப இங்கே வந்தால் இது என்ட்ரி. ஓகே, கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், ரெட் கலர், ஒரு ப்ளூ கலர். ஓகே, இது ஒரு என்ட்ரி. அப்புறம் நீங்கள் வந்தோடனே என்ட்ரியை போட்டிங்கன்னா இங்கே போச்சு பார்த்தீங்களா. ஓகே, சரி, மறுபடியும் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருப்பீங்க கரெக்டாக, ஏன்னா இது வந்துச்சே, நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்களா இங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த இடத்துல எடுப்பீங்க, கரெக்ட் தான் சொன்னது. ஆனால் எடுத்த உடனே அடுத்த கேண்டில் போய் இந்த லைனுக்கு கீழே போய் முடிஞ்சுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேண்டலினுடைய எண்டு கீழே போய் க்ளோஸ் வச்சுருக்குது இங்கே, ரைட். அப்போ என்ன பண்ணிடணும், நீங்கள் வெளியே வந்துடணும், அவ்வளோதான். இதுதான் நான் உங்களுக்கு என்ட்ரிக்கு சொல்லி கொடுத்தது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், வெளியே வந்துட்டுருக்கணும். மறுபடியும் உங்களுக்கு இந்த இடம் ஓகே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படி போய் இப்படி வந்தோன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம், ரைட். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றத நான் நோட் பண்ணி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துருப்பீங்க, ரைட்டு. பட் இது மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வெளியே இப்போ இந்த இடத்துல கீழே போய் முடிஞ்சது பார்த்தீங்களா. அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாஸு, இந்த இடத்துல நீங்கள் வாங்குறது இவ்வளோ தான் லாஸு. ஆனால் நீங்கள் இங்கேயே எங்கன்னா வாங்கியிருந்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ். ஓகே, அதனால தான் சொல்கிறோம், இது திரும்பினா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த கேண்டலினுடைய இந்த எண்டு கீழே போய் முடிஞ்சதுனாவே வெளியே வந்துடுங்க. இல்லாட்டினா அது பாட்டு மேலே போகும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு இது வந்தது இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல இங்கே நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த சார்ட்டை எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி இது ஒரு லைன் எப்படி இது போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஓகே இங்கே பாருங்கள், இப்படி வச்சுங்க. ஓகே, இந்த இடம் இப்படிங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி போடுங்க, இப்படி போட்டிங்கன்னா இங்கே போகுதா வருது, திரும்ப போகுதா திரும்ப வருது, திரும்ப போகுதா திரும்ப என்ன ஆகுது வருது. ஸோ அப்போது மேலே போயிட்டுனா மேலேயே போயிட்டே இருக்குமா, கிடையாது. மறுபடியும் இந்த இடத்துக்கு ரீச் ஆகி வரும்.
இந்த இடத்துல தானே வந்து தொட்டுட்டு போயிருக்குது, பார்த்தீங்கல்ல. அப்போது இந்த லைனை நம்ம ஜிக்ஜாக், ஓகே, இதை நீங்கள் வரைய கற்றுக்கணும். இதை கற்றுக்கினீங்கன்னா ஸோ அடுத்தது எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு நீங்கள் இதுலேயே தெரிஞ்சிருவீங்க. இந்த 1 ஹவரில் பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ஓகே நீ மார்க்கெட்டு என்ன நிலவரம்னு உங்களுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரியை எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டி ஆகட்டும், எந்த இது வேணால் எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்கை போய் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் போய் எடுத்தாலும் அதே தான். நீங்கள் எந்த கோல்டோ இல்லாட்டி வேறு எந்த இதில் போய் பண்ணாலும் அதுதான் கணக்கு. பாருங்கள், இன்றைக்கி போகிறீங்க, நம்ம என்ன சொல்லியிருப்போம் இந்த சார்ட்டில் பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி இப்படி இருக்குது, கீழே போயினே இருந்தது. ஓகே, இது போச்சு, திரும்பி இப்படி வந்தது இல்லையா? நம்ம என்ன நினச்சிருப்போம், இங்கே எடுக்கலாம்னு நினைப்போம். கரெக்டாக எடுத்திருப்போம் கண்டிப்பாக, ஏன்னா நம்மளுடைய லாஜிக் பிரகாரம் இங்கே தான். ஆனால் இங்கே எடுத்த உடனே இந்த இடத்துல போய் முடிஞ்சுதா? கொஞ்சம் தான் வெளியே வந்துடுங்க. பட் அதுக்கப்புறம் இது போனது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது விட்டுடுங்க, அது ஒரு நாள் தான். பட் இப்போ நீங்கள் இதை விட்டுட்டு திரும்பி இப்படியே போய் நின்றுந்தா, அதனால் இது எண்டு முடிஞ்சு போய் வெளியே போய் முடிஞ்சாலே நீங்கள் வெளியே வந்துடுறது நல்லது. ஓகே, இதுதான் நாங்கள் வந்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு சொல்கிறது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த என்ட்ரி பாயிண்ட்டில் இங்கே கொடுத்தீங்க, இது எண்டு போய் முடியல வெளியே, அப்போ என்ன ஆகும்? இவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரியை ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக எடுங்க, கான்ஃபிடெண்ட்டாக எடுங்க. இங்கே வந்ததுன்னா கீழே போச்சுன்னா இந்த கொஞ்சம் லாஸோடு போச்சு, நீங்கள் பாட்டு இங்கே போய் எடுக்கிறீங்க. ஓகே, ஏறுது, சரி ஓகே, ரொம்ப கொஞ்சம் இப்படி இறங்கி மறுபடியும் இப்படி தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இவ்வளோ லாஸு. நீங்கள் அதை விட்டு வெளியே வரவும் மனசு வராது. நீங்கள் திருப்பி இங்கே விட்டு திருப்பி இப்படி வருவீங்க, இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த லாஸ் தேவையா? அதனால் இப்போ இந்த இடமும் பாருங்கள், நீங்கள் மேலேயும் அதே தான் கணக்கு. ஸோ இது கட் பண்ணவே இல்லை, இதை கட் பண்ணவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே போகல. ஸோ செல்லர்ஸு குட்டம் பண்ணுறாங்க மேலே போகிறதுக்கு. அப்படின்னா என்ன? அப்படியே வருது. நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்க தெரிஞ்சுக்கினீங்கனாலே போதும். ஸோ எதுவுமே வந்து ஒன்று மாற்றி ஒன்று கட் பண்ணி போகாமல் இதே மடக்கி பிடிச்சிருந்தா இப்படி தான் கேட்கும். ஓகேங்களா? ஸோ சார்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி போடுறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பிரகாரம் போடுங்க. பட் இங்கே உங்களுக்கு எந்த விதமான இண்டிகேட்டரும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட பாருங்கள், எல்லாமே. ஸோ இப்போ இங்கே ஒரு என்ன இங்கே போட்டிங்களா, இப்போ இதில் ஒரு இது க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள், இப்படி இருக்குதா? நம்மளோட ஜிக்ஸாக் வந்து சின்னதாக இருந்தால் கூட ஓகே, இப்படி வந்து இப்படி போய் அப்போ என்ன ஆகுது? குறுகிய இதில் வருது. அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகுது, ஏதோ ஒரு பக்கம் ஜம்ப் பண்ணி டும்முன்னு வெளியே போகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், இவ்வளோ பெருசாக போச்சு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும், சார்ட்டை பார்க்குற விதத்தை நீங்கள் மாற்றணும். நிறைய இண்டிகேட்டர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒன்லி லைன்ஸு அண்டு என்ட்ரி எங்கே எடுக்கணும்னு பாருங்கள். நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் சின்னதாக, அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட. ஓகே, நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். எல்லா வீடியோவும் பாருங்கள், பழைய வீடியோலாம் கூட அதுலேயும் நம்ம போட்டிருப்போம். ஸோ மற்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.